தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு புதிய விவாதம் உருவாகியிருக்கிறது. 2031 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் மாற்றுக் கட்சியை நோக்கி நகரலாம் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியுடன் நடந்து வரும் ஆலோசனைகள் அரசியல் அரங்கில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. வெளியாகியுள்ள தகவல்களின்படி திமுகவில் நீண்ட காலமாக இருந்த சில முக்கிய நிர்வாகிகள் கட்சிக்குள் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே மாற்று அரசியல் வாய்ப்புகளை அவர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் பன்னீர்செல்வம் தரப்புடன் தொடர்பில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் திமுகவுக்கு இது ஒரு அரசியல் சவாலாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மூத்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய முகங்கள் குறித்து தொடர்ந்து வெளியாகும் தகவல்கள் கட்சியின் உள்நிலை குறித்து பல்வேறு விவாதங்களை உருவாக்கியுள்ளன. இது வெறும் வதந்தியா அல்லது அரசியல் மாற்றத்தின் தொடக்கமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதே நேரத்தில் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்து வரும் தாவேகா பல்வேறு கட்சிகளில் உள்ள அதிருப்தி தலைவர்களை ஈர்க்கும் முயற்சியில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதனால் வரும் நாட்களில் அரசியல் களத்தில் மேலும் பல முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. மொத்தத்தில் தற்போது வெளியாகி வரும் தகவல்கள் உறுதி செய்யப்படாத அரசியல் செய்திகள் என்றாலும் அவை தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. திமுகவுக்கு அடுத்தடுத்த பின்னடைவுகள் ஏற்படலாம் என்றும் இன்னும் 5 ஆண்டு காலத்தில் திமுகவின் பல முக்கிய தலைகள் தாவேகாவில் இணையக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. ஆனால் இது குறித்து சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அல்லது கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.